வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முகநூல் மூலம் கோடிக்கணக்கில் வீட்டு மோசடி, 2 நிறுவனங்களை நடத்தி வந்த நபர் மிரிஹானியில் கைது. நிலக்கரி தட்டுப்பாட்டால் மின்வெட்டு ஏற்படாது, அமைச்சர் உறுதி. தென்னிலங்கையில் இடம்பெற்ற பயங்கரம், இளைஞர்கள் மீது தீ வைப்பு, பிரதேச மக்கள் அடாவடித்தனம். அவசரமாக இடமாற்றப்பட்ட இஷாரா செவ்வந்தி தீவிரமடையும் விசாரணை. கடந்த 8 மாதங்களில் பாதாள உலக குழு துப்பாக்கிச் சூடுகளில் 18 பேர் பலி. தமிழின படுகொலைக்கு நீதி கோரி வடக்கில் இன்று முதல் வெடிக்கவுள்ள போராட்டம். பெண்ணின் ஆடையற்ற புகைப்படங்களை பரப்பியதாக சந்தேக நபர் கைது. வத்தளையில் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு இந்தியாவிற்கு தப்பிச் சென்றவர்களுக்கு நேர்ந்த கதி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். தவணை முறையில் வீடுகளை நிர்மாணித்து தருவதாக சமூக ஊடகங்களில் விளம்பரங்களை வெளியிட்டு பொதுமக்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாயை மோசடி செய்ததாக கூறப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 நிறுவனங்களை நடத்தி வந்ததாக கூறப்படும் சந்தேக நபர் இலகுவான தவணை முறையில் வீடுகளை நிர்மாணித்து தருவதாக குறிப்பிட்டு குறிப்பாக முகநூலில் உள்ள சமூக வலைதளங்களில் விளம்பரங்களை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான ரூபாவை மோசடி செய்ததாகவும் சந்தேக நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் மிரிஹான சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக எதிர்வரும் நாட்களில் எவ்வித மின்வெட்டும் மேற்கொள்ளப்படாது என வலசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். நிலக்கரி தட்டுப்பாடு தொடர்பில் எதிர்க்கட்சியை சேர்ந்த சிலர் வெளியிட்டு வரும் கருத்துக்கள் குறித்து பொதுமக்கள் தேவையற்ற அச்சமடைய தேவையில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை காற்றாலை மின் நிலையங்கள் மூலம் எதிர்வரும் ஆண்டில் 400 மெகாவாட் கொள்ளளவை தேசிய மின் கட்டமைப்புடன் இணைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நாட்டின் மின் உற்பத்தி திறனை மேலும் அதிகரித்து எதிர்கால மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். களுத்துறை புலட்சிங்கல பகுதியில் வீடு ஒன்றின் அருகில் வைத்த 2 இளைஞர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் தொடர்பில் கணவன், மனைவி உள்ளிட்ட 3 போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 10ஆம் தேதி இரவு இடம்பெற்ற இந்த தாக்குதலில் 2 இளைஞர்களும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெண்ணொருவரை இளைஞர்கள் கேலி செய்தமையால் ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையாக மாறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக 29 வயதுடைய கணவர், மனைவி மற்றும் அவர்களின் 19 வயதுடைய சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 10ஆம் தேதி இரவு பெண் பணியை முடித்துவிட்டு பேருந்தில் இறங்கி கணவருடன் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது இளைஞர்கள் கேலி செய்துள்ளனர். இதனால் கோபமடைந்த கணவன் அந்த இளைஞர்களை எச்சரித்துவிட்டு சென்றுள்ளார். குறித்த இளைஞர்கள் அந்த பெண்ணின் வீட்டிற்கருகில் சென்றுள்ளனர். இதன்போது 2 தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை தொடர்ந்து தம்பதி இளைஞர்களை நோக்கி பெட்ரோல் போத்தலை வீசியதுடன் தீ வைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாக்குதலில் படுகாயமடைந்த 2 இளைஞர்களும் முதலில் ஹொரணி ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுடன் மேலதிக சிகிச்சைக்காக பின்னர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த பிரதேசவாசிகள் சந்தேக நபர்களின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தி சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தியுள்ளனர். கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி அங்குனுகுல பெலச சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சக்தி வாய்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரரான கனைமுள்ள சஞ்சீவவை சுட்டுக் கொள்வதற்கு சதித்திட்டம் தீட்டிய குற்றத்திற்காக இஷாரா செவ்வந்தி கடந்த ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கனைமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா செவ்வந்தி உட்பட 5 பேர் சிறப்பு போலீஸ் குழுக்களினால் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கொழும்பு குற்றப்பிரிவில் இவர் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்நிலையில் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணை 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அவரை ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் உத்தரவிட்டார். கடந்த 8 மாத கால பகுதியில் நாட்டில் இடம்பெற்ற பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 18 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மித்தேனியா பகுதியில் நேற்று முன்தினம் மாலை பெக்கோ செமன் என்ற பாதாள உலக குழு தலைவரின் தாய் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பலியானோரின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது.
இதுவரை 28 அதிகரித்துள்ளதுடன் இந்த தாக்குதலில் 11 பேர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாதாள உலகக்குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் இடம்பெற்ற தமிழீழ படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி வடக்கில் தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. தாயக செயலணி அமைப்பின் ஏற்பாட்டில் நீதியின் ஓலம் எனும் தலைப்பின் இன்று முதல் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை இந்த போராட்டம் நடைபெறவுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணிகள் கடந்த சனிக்கிழமையுடன் 100 நாட்களை எட்டியிருப்பதுடன் குறித்த மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 500க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறிப்பாக படுகொலை செய்யப்பட்டு செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்ட மக்களுக்கும் அவர்களது உறவுகளுக்குமான நீதியை கோரியும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தியுமே நீதியின் ஓலம் 2 எனும் தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், மத தலைவர்கள், மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பெண்ணொருவரின் ஆடையற்ற புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை வாட்ஸ்அப் மூலம் பரப்பியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் ஆனமடுவ காவல்துறை பிரிவுக்குட்பட்டவர் என காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த பெண் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் வாரியபுல கணினி குற்ற புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வாரியபுல கணினி குற்ற புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவினர் நேற்றைய தினம் காலை சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் மாம்பூரிய பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக குறித்த புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் எவ்வாறு பெறப்பட்டன, அவை எந்த நோக்கத்திற்காகவும் எவ்வாறு பரப்பப்பட்டன என்பது உள்ளிட்ட விடயங்களை மையமாக கொண்டு வாரியபுல கணினி குற்ற புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜூலை 23ஆம் தேதி இரவு வத்தளையில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய ஒருவரை கொன்றுவிட்டு இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற 2 சந்தேக நபர்கள் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். அந்நாட்டின் பாதுகாப்பு படைகள் இவர்களை கைது செய்து இலங்கைக்கு நாடு கடத்தினர். வத்தளையைச் சேர்த்து இருவரில் ஒருவர் 30 வயதுடையவர், மற்றவர் 34 வயதுடையவர். அதன்படி 2 சந்தேக நபர்களை ஏற்றிச் சென்ற விமானம் கட்டுநாயக்க வந்தடைந்ததும் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைக்காக 2 சந்தேக நபர்களையும் பலத்த பாதுகாப்புடன் மேற்கு மாகாண வடக்கு குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது.